அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிரிகள்னால நம்ம வளரக்கூடாதுன்னு சில மாந்திரீக கட்டுகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாந்திரீக கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு பரிகார முறையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் படுத்து உறங்கும்போது சரியான தூக்கம் வரலை அப்படின்னாலும் சரி, இல்லை தூங்கி எந்திரிச்சாலும் உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படி போல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாலே நிம்மதி இல்லாமல் இருக்குது. வீட்டுக்குள்ளே காலடி வச்சாலே போதும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஏதாவது ஒரு வழியில் சண்டை உருவாகி அந்த சிறிய சண்டை பெரிய சண்டை வர்ற அளவுக்கு போய் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் குடும்பத்தில் இது போல் அறிகுறிகள்லாம் இருக்குது. சரிங்களா? எங்கே போனாலும் பிரச்சனை, கலகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பணம் என்ன செய்யறதுல தங்குறது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் பணங்கிறது விரைய செலவாக போயிடுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தொடர்ந்து மாற்றி மாற்றி ஏதோ ஒரு வகையில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அப்போனா நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி மாந்திரீக கட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறலாம். சரிங்களா? இந்த போல் மாந்திரீக கட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாந்திரீக கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு சில சூட்சம பரிகாரங்களை இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். இதை அனைவருமே செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணிக்கிறலாம். இதற்காக போய் மாந்திரீகர்கள்ட்ட போய் கட்டு உடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது போல் பரிகாரங்களை தனக்குத்தானே நீங்களே உங்களுடைய வீட்டுகளில் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். ரொம்பவும் அற்புதமாக பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த பரிகார முறையை பற்றி தான் நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா தசமூலிகா பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தசமூலிகா பரிகாரத்தை செய்கிறதுக்கு மூலிகைகளுடைய இலைகள் தேவைப்படும். அந்த மூலிகைகளுடைய இலைகளை என்ன வச்சுக்கணும், தோஷம் போக்கி அந்த மூலிகைகளுடைய இலைகளை பறிக்கணும். சரிங்களா? சும்மா பறித்தோம் அப்படின்னா பயன் தராது. அந்த மூலிகைகளுடைய இலைகளை தோஷம் போக்கி பறிக்கணும். சரிங்களா? சரி, அந்த மூலிகை என்னென்ன மூலிகைகளுடைய இலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வில்வ இலை. சரிங்களா? இந்த வில்வ இலை. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துடைய இலை. இந்த வேப்ப மரத்துடைய இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் 100 வருஷம் பழமை வாய்ந்த மரத்துடைய இலைகளை பறிச்சுக்குங்க. சரிங்களா? பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் அந்த பழமையான 100 வருட பழமையான வேப்பமரம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கோவிலில் பறிச்சுக்கலாம். சரிங்களா? இலையை மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரச மரத்துடைய இலை. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய மரமாக முதுமையான மரத்தில் இந்த இலையை பறிச்சுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்துடைய இலை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து இருக்கும் பாருங்களேன் மருதாணி செடி. அந்த மரத்தில் இந்த மருதாணி இலையை நம்ம பறிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தி மரத்துடைய இலைகளை கொஞ்சம் பறிச்சுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி இலையை நம்ம பறிக்கணும். அடுத்து செவ்வரளியுடைய இலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு இலை. சரிங்களா? இந்த மூலிகையுடைய இலைகளை நம்ம தோஷம் போக்கணும். இது எப்படி இந்த தோஷம் போக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செம்பில் மஞ்சள் நீர் வச்சுக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் நீர் இல்லை அப்படின்னா கோமயம், கொஞ்சோண்டு கோமயமும் பசும்பாலும் கலந்து வச்சுக்கோங்க. இல்லாதவங்க வெறுமனே மஞ்சள் நீர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மஞ்சள் நீரை கையில் ஒரு வலது கையில் ஊற்றிக்கிட்டு ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லி அந்த மூலிகை மேல் அந்த மரத்து மேலே தொளிங்க. தொளிச்சுட்டு அந்த இலையை பறிக்கணும். சரிங்களா? இதுதான் தோஷம் போக்குறது. சரிங்களா? இப்படி நம்ம தோஷம் போக்கிட்டு நம்ம பறித்தோம் அப்படின்னா இந்த மூலிகை நம்மளுக்கு 100% பயன் தரும். சரிங்களா? இப்படி பறிச்சுட்டு வந்த அந்த இலைகளை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நிழலில் காய வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு வெயிலில் காய வச்சுக்கக்கூடாது. நிழலில் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ ஒரு நிழலில் ஒரு துணி விரித்து கொட்டி போட்டு நல்லா காயிற வரைக்கும் காய விடுங்க.
காய விட்ட பிறகு அதை ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து நல்லா தூளாக்குங்க. சரிங்களா? தூளாக்கி நல்லா ஒரு தூளாக்குற அளவுக்கு நல்லா இடித்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து வெண்கடுகு, சாம்பிராணி, பால் சாம்பிராணி என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த மூலிகையுடைய பொடியில் கலந்து வச்சுக்குங்க. சரிங்களா? கலந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து என்ன செய்யுங்கன்னா ஆரம்பிங்க இந்த பூஜையை. சரிங்களா? நல்ல நாளான்னா பௌர்ணமி நாளாக இருக்கலாம், வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இல்லைன்னா புதன்கிழமை, இந்த மாதிரி நாளாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை ரூமில் எல்லாரும் கலசம் கட்டுவாங்க. தெரியுங்களா? நம்மளுடைய வீடியோ பதிவுலேயே போட்டிருப்போம் கலசம் கட்டுறது எப்படின்னு. ஒரு கலசத்தில் ஒரு செம்பில் நூல் சுற்றி அந்த செம்புக்குள்ளே ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் ஜவ்வாது கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு என்ன செஞ்சுருங்கன்னா அது மேலே மாவில வச்சு தேங்காய் ஒன்று வச்சு அந்த கலசத்தை பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலை மேலே நெல்லோ பச்சரிசியோ கொட்டி அந்த கலசத்தை வைக்கணும். இந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் தீபம் ஒன்று போடணும். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா மொத்தம் 9 நாட்கள் இந்த பூஜையை நம்ம வீட்டில் பண்ணணும். சரிங்களா? இந்த 9 நாட்களுமே வீடு சுத்தபத்தமாக பயபக்தியோடு வீடு வாசல்லாம் அலசி விட்டு ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். சரிங்களா? இப்படி 9 நாட்கள் நம்மளுடைய வீட்டில் இந்த சாம்பிராணி புகையை சூரியன் மறைந்த பிறகு செய்யலாம். இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா சூரியன் மறைந்த பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே செய்யலாம், இல்லைன்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டு வீட்டில் இந்த பூஜையை பண்ணி என்னென்னா வீடு முழுக்க இந்த சாம்பிராணி புகையை தூபத்தை என்ன செய்யணும்னா போடணும். போட்டுட்டு வரணும். இதே போல் 9 தினங்கள் இந்த சாம்பிராணி தீபத்தை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வாம்சம் கொண்ட மூலிகைகள். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய சக்தி எந்த மூலிகைகளுக்குமே இல்லை. சரிங்களா? அப்பேற்பட்ட தெய்வாம்சம் கொண்ட மூலிகையைத்தான் நம்ம இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதை பண்ணி பலனடைஞ்சவோ ஏராளமான பேர். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இதை என்ன செஞ்சுக்கணும், இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பூஜையை பண்ணலாம். ஆண்கள் செய்கிறத விட பெண்கள் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா முழு பலன் தரும். சரிங்களா? இந்த பூஜையை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் பண்ணிக்கிட்டாவே போதும். வீட்டில் இந்த துஷ்ட சக்தி, பீடை, தருத்தனியம், சாபம், தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தை அண்டாமல் பாதுகாக்கும். கடைசி அந்த 9 நாள் அந்த பூஜை முடித்த பிறகு அந்த கலையத்தில் உள்ள நீர் என்ன செய்யணும்னா உங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சர்வ கட்டுமே அவிழ்ந்து போயிடும். இதே ஒரு நபருக்கு மட்டும் வளர்ச்சி அடையக்கூடாது, தொழிலில் முன்னேறக்கூடாது, இவன் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடக்கி கட்டு போட்டிருப்பான் ஒரு நபருக்கு மட்டும். அந்த நபருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் கலசம் கட்டி அந்த சாம்பிராணி புகையை அவருடைய உடலில் சட்டை இல்லாமல் ஒரு கிழக்கு திசையில் உட்கார வச்சு அவரோட உடல் முழுக்க அந்த சாம்பிராணி புகை படுற மாதிரி தூபம் போடணும். சரிங்களா? ஒரு துண்டு மட்டும் இடுப்பில் கட்டிக்கிட்டு குளித்து முடித்த பிறகு அவருடைய உடம்பு முள்ளாக நல்லா அந்த சாம்பிராணி புகை படுற மாதிரி போட்டுட்டு அந்த கலச நீர், பூஜை பண்ண அந்த கலச நீர் எடுத்து அவருடைய தலையில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அவர் உடம்புல இருக்கக்கூடிய சகல மாந்திரீக கட்டுகளுமே உடைஞ்சு போயிடும். சரிங்களா? இப்படி தான் எளிமையாக அன்றாட மக்கள் புறமே இந்த கட்டுகளை உடைக்கலாம். சரிங்களா? இதுக்காக நம்ம மாந்திரிகர்களை தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த முறையை எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை எல்லாருமே ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பார்க்குறதோட மட்டும் போகிறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவை நம்ம எந்த அளவுக்கு உங்களுடைய மத்தியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தது போல் வீடியோக்கள் போட முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.